மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நல்லது. ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமசப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரோட ஜாகிரதையான உறவு இருக்கிறது நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியை ஆரம்பித்ததை காட்டுது. செலவுகள் தேவையில்லாமல் இருக்கும், அதீத செலவுகள் வரும், தேவையற்ற பண விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் வக்கரமடைகிறதுனால அதீதமான பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். கடல் பிராணிகளை வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தங்கம் முதலான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு கோல்டு அக்கௌண்ட்ஸு, இதில் பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா வேலை மாறுதல்கள் வரும், வேலையில் ஏற்றம் வரும், முன்னேற்றம் வரும், ப்ரொமோஷன் வரும், அதன் மூலியமாக பணமும் வரும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும், அந்யோன்யம் நிச்சயமாக இருக்கும். எப்பொழுது 15 நாள், மார்கழி 15 தேதி முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. புதிய முதலீடுகளை அப்போது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மார்கழி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் சனி 12ஆம் இடத்திலிருந்து செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய, தேவையற்ற செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும்.